வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் மொபைல்ஸ் தமிழ். செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ்க்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல். செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ், பெஸ்ட்டான விலையில் இருக்க ஸ்டாக்ஸை ரெகுலராக உங்களுக்காக தந்துட்டு இருப்பேன். ஸோ செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு பெஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் மொபைலை சூஸ் பண்ண முடியும். ஸ்டாக்ஸ்ன்றது இன்றைக்கி எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் இருக்குது, நல்ல ஸ்டாக்ஸும் இருக்குது. அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அண்ட் மக்களே, எனக்கு உடல்நிலை சற்று சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்காது, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. அண்டு இந்த ஸ்பான்சர்டு வீடியோலாம் இல்லை, இது எந்த கடையும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணல. அண்ட் எந்த கடைக்கும் எனக்கும் விரோதமும் இல்லை. ஸோ இருக்கிற மொபைலை, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மொபைலை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபோனோட கண்டிஷனை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு வாரண்ட்டி தராங்களா, அந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் பதிலை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். இன்ட்ரோவே ரொம்ப நேரம் கடத்திட்டேன், ஸோ அதுக்காக மன்னிக்கவும். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம முறையாக பார்க்கக்கூடிய கடையின் பெயர் ரஷீதா மொபைல்ஸ். 50,500 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. இவங்களோட ஷாப் லொக்கேஷன் திருப்பூர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 15 நாள் செக்கிங் வாரண்ட்டி தராங்களாம். ஃபோனில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதே மொபைலில் ரீப்ளேஸும் பண்ணி தராங்களாம். அண்ட் எக்ஸ்சேஞ்சும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது மக்களே. இவங்க கிட்ட இருக்க ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெட்மி நோட் 13 ப்ரோவோட 8GB 128GB வேரியண்ட்டை 15,500 சேல் பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைன் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 17,000 தான் வருது. அண்ட் இவங்க வாரண்ட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். அட்லீஸ்ட் ஒரு 8 மந்த் 10 மந்த் வாரண்ட்டினா 15,500 ஓகே. இல்லை 6 மாதம் வாரண்ட்டி தராங்கன்னா ஸோ ஓகே, கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம் மக்கள். ஏன்னா ஒரு 2,500 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 மந்த் வாரண்ட்டி வரப்போகுது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க வாங்குறதா இருந்தால். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் 19,000 சேல் பண்ணுறாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் 8GB 256GB வேரியண்ட்டு. ஸோ அதனால் ஓரளவுக்கு ரீசனபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கர்வ் டிஸ்பிளே அண்ட் 100 வாட் சார்ஜர் அதெல்லாமே வேணும்னா மட்டும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்குது, அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். சாம்சங் S21 FEயோட டெமோ கண்டிஷன் 8GB 128GB வேரியண்ட்டை 17,500 சேல் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு டெமோ கண்டிஷன் நல்ல கண்டிஷன் மாதிரி தான் தெரியுது. S21 FE 5Gயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் 17,500 பார்க்கும்போது அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். IP ரேட்டிங்கு, வயர்லெஸ் சார்ஜிங்கு அண்டு டெலஃபோட்டோ சென்சரு, 4K வீடியோ சப்போர்ட்டிங்கு, டிஸ்பிளே அண்ட் பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையும் குறையே இருக்காது. 17,500 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒர்த்துன்றது 100% இருக்கும், 150% இருக்குன்னு கூட சொல்லலாம். நான் பொதுவாக எந்த மொபைலும் இந்த மாதிரி ப்ரைஸ் பண்ண மாட்டேன். பட் S21 FE சீரியஸ் கொடுக்குற காசுக்கு சூப்பரான வேல்யூன்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த ப்ரைஸிங்க்கு. அண்ட் 8GB 256GB வேரியண்ட்டுமே 18,500 சேல் பண்ணுறாங்க. அதுவும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது. S20 சீரியஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி பெருசாக பேச தேவையில்லை. S22 அல்ட்ராவோட 12/128GB வேரியண்ட் 12/256GB வேரியண்ட்டை 41,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ப்ரைஸிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. பட்டு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, இந்த கலர் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் வெயிட் பண்ணுங்கள் மக்களே, கூடிய சீக்கிரம் S22 அல்ட்ராவோட ஸ்டாக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக S20 FE 5G 13,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ 13,000 S20 FE ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிஷனை பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் OnePlus Nord CE 4, Nord 3, Nord 2 எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வேணுன்னா பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் நான் எடுக்கல அதை. அண்ட் iQOO 9 16,000 சேல் பண்ணுறாங்க மக்களே. பாக்ஸ் இருக்குது, பட் சார்ஜர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. பாக்ஸ் சார்ஜர் இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது. பட் சார்ஜர் இல்லைன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. Poco X6 Pro 14,500 பாக்ஸு ஃபுல் கிட் தராங்களாம். வாரண்ட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரிஜினல் மொபைலே 19,000 தான் வருது. 21,000 MRP சொல்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா 19,000 வாங்கிக்க முடியும். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. Poco F4 12,000 கொஞ்சம் பழைய மொபைல் தான், பட் கேமிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ 12,000 உங்களோட பட்ஜெட், கேமிங் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பைஜூஸ் டேபை 5,500 இவங்க சேல் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் விலை அதிகமாக சேல் பண்ணாலும் இப்போது 5,500 தான் சேல் பண்ணுறாங்க. உண்மையிலே ஒரு ஒர்த்தான டேபு. நம்ம சேனல்லே ஷார்ட்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணி பாருங்கள். அந்த டேபை பற்றி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுங்க மக்களே, சூப்பராகவே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் பர்மா பஜார். 1,02,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. மற்ற ஸ்டாக் வீடியோவும் இவங்க ஸ்டாக் வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேண்டிடாக இருக்கும்.
இந்த மாதிரி பேசும்போதே 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னா ஸோ இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும், ஃபோனோட ப்ரைஸிங் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இவங்க சாம்சங் நோட் 10ஓட 12GB 512GB வேரியண்ட்டை 14,500 சேல் பண்ணுறாங்க. 4G மொபைலுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் டோரும் கிராக் ஆகிருக்காம். 512GBயோட ஒரு கேமரா மொபைல் விளாகர்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு தேவைப்படும். எனக்கே 512GB தேவைப்படுது. பட் 14,500 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 5G இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். பட் 4G இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஸோ யாருக்காவது இந்த ரெக்யர்மெண்ட் இருக்குது நான் மட்டும் வாங்குங்க, மற்றபடி யாரும் வாங்க தேவையில்லை. அண்டு நேர்ஸோ 70X சீல்டு கண்டிஷனில் தராங்க. 8GB 128GB வேரியண்ட்டு 12,100 இதை விட 300 கம்மியாக 6GB 128 தராங்க. ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க மக்களே. சாரி நான் செக் பண்ணல. அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால தான் நான் செக் பண்ணல. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். iPhone 12 பேக் டோர் சேஞ்ச் பண்ணது 88% பேட்டரி ஹெல்த்தோட 8,500 சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு டென்ட் இருக்குது iPhone 12 தான். iPhone 12 ஒரு டென்ட் இருக்குது, அதை 83% பேட்டரி ஹெல்த்தோட 18,500 சேல் பண்ணுறாங்க. iPhone 12 128GB வேரியண்ட்டு பேக் டோர் கிராக் ஆகிருக்காமா, 17,000 சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 iPhone 12 ஸ்டாக் இருக்குது. எல்லா ஸ்டாக் வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் மக்களே. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் இவங்களும் சாம்சங் S21 FE சேல் பண்ணுறாங்க. 16,500 சேல் பண்ணுறாங்க. 8GB 256GB வேரியண்ட்டு. கண்டிஷன் இங்கேயும் நல்லா தான் இருக்குது. அண்டு நம்ம ரஷிதா மொபைல்ஸில் 18,500 சேல் பண்ணுறாங்க, இங்கே 16,500 சேல் பண்ணுறாங்க. ரெண்டு மொபைலோட கண்டிஷனும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 2,000 அதிகமாக இருக்குது ரஷிதா மொபைல்ஸில். பர்மா பஜாரில் 2,000 கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க மக்களை. கண்டிஷன் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மக்களே. இங்கே 2 நாள் செக்கிங் வாரண்ட்டி, அங்கே 15 நாள் செக்கிங் வாரண்ட்டி. ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க. Pixel 6a டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மொபைலாம் 7,500 சேல் பண்ணுறாங்க. 7,500 ஒரு சூப்பரான கேமரா மொபைல் தான் வேணும். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸோட க்ளீனான யூஐயோட யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரியான மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா Pixel 6a ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ப்ரீமியம் செக்மெண்ட் மொபைல் மக்கள் இது எல்லாமே. போக்கோ F4 நம்ம ரஷிதா மொபைல்ஸை 12,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இங்கே அப்படியே 6,800 சேல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு காரணம் இருக்குது ஏன் விலை கம்மியாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சேஞ்சுடு மொபைல்னாவே அதோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மொபைலாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் இண்டோரில் கேமிங் தான் விளையாட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6,800 சூப்பரான ஆப்ஷன். ஏன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. சார்ஜர் 67W ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜரோட ரேட்டே நமக்கு 1,000 rupees பக்கம் வந்துடுது. ஸோ வேல்யூன்றது கொஞ்சம் நல்லாவே இருக்குது மக்கள். அண்ட் OnePlus 8T 12GB 128GB வேரியண்ட்டை 13,000 சேல் பண்ணுறாங்க. OnePlus 8T பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை, ரொம்ப பழைய மொபைல். வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. டெலஃபோட்டோ சென்சரோட இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த மொபைலுக்கு. ஸோ வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. Oppo Reno 8 11Kக்கு சேல் பண்ணுறாங்க. 11,000 சேல் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இப்போ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் வாங்கும்போது 7,000 வாங்கினேன். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தந்தாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. இப்போ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் ரீட் பண்ணுது, மற்ற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் ரீட் பண்ணல. ஸோ அந்த மாதிரியான மொபைல் தான் இப்போ நான் வச்சுருக்கேன். 7,000 வாங்கினது. சாம்சங் S22 Ultra, ஒரே நிமிஷம். சாம்சங் S22 Ultra கிளாஸ் ப்ரோக்கனாக 31,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் ப்ரோக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, 31,000 பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா S22 Ultra உண்மையிலே தரமான மொபைல் தான் மக்களே. விவோவோட Vivo V25 பேக் டோர் பேக் டோர் கிராக் ஆகாமல் 10,000 சேல் பண்ணுறாங்க. விவோ கிட்டேருந்து மொபைல் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ஸ்டாக்ன்றது எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் சாம்சங் A52 7,500 சேல் பண்ணுறாங்க. 8GB 128GB வேரியண்ட்டு. 7,500 சாம்சங் மொபைல் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8,000 நான் ஒரு S20 FE சொன்னேன். S20 FE 5G 8,000 விற்றுருக்காங்க. பட் இது இப்போ சோல்டு. சாரி, நான் உங்களுக்காக அப்டேட் பண்ண தவறிட்டேன். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால தான் அப்டேட் பண்ண தவறிட்டேன். இல்லைனா அப்டேட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கே தெரியும். Xiaomi 11i இவங்க 9,500 சேல் பண்ணுறாங்க. சாரி, அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் எடுக்கல. அண்ட் கேட்ஜெட்ஸ் நியூ மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு கடை 10,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. இவங்க கிட்டன்னு பார்க்கும்போது Pixel 6a 14,500 சேல் பண்ணுறாங்க. சாரி, Moto
மோட்டோ H40 நியோவை இவங்க 15,500 சேல் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் சர்வீஸ் பாயிண்ட் மொபைல்ஸ், ஸ்டார் மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் பிக்சல் 6ஏவை 14,500 சேல் பண்ணுறாங்க. அண்ட் மற்றபடி ஃபுல்லாக ஐஃபோன் ஸ்டாக்ஸை தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் அந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக சர்வீஸ் பாயிண்ட் மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெட்ஃபோனு, பவுச்சு, டெம்பர் எல்லாமே தந்துடுவாங்களா. 5,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணால், 8,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் இவங்க வாட்ச், ஸ்மார்ட் வாட்சு ஃப்ரீயாக தந்துடுறாங்களா. அந்த ஐஃபோனோட காப்பி வாட்ச், ஐவாட்சோட காப்பி வாட்ச்சு. Xiaomi 11X 8GB 128GB வேரியன்ட்டு 9,500 சேல் பண்ணுறாங்க. டெமோ கண்டிஷன். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஓகே நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 12 ப்ரோ 11,500 சேல் பண்ணுறாங்க. 11,500 ஒரு நல்ல ஆப்ஷன் தான். கண்டிஷனும் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ரஷிதா மொபைல்ஸில் வாரண்ட்டியோட 15,500, இங்கே வாரண்ட்டி இல்லாமல் 11,500. ஸோ கால்குலேஷன் பண்ணி எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Xiaomi 11i இங்கே 10,500 சேல் பண்ணுறாங்க. பர்மா பஜாரில் 9,500 சேல் பண்ணுறாங்க. கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ, எது கொடுக்குற காசு வருதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு OnePlus 10 Pro 20,000 சேல் பண்ணுறாங்க. இவர் சொல்கிறத பார்த்தா ஒரு 3,000 கம்மியாக தராங்க. 23,000 சேல் பண்ணிட்டுருந்தாங்களாம். கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபராக 20,000 குறைக்கிறாங்களாம். இந்த பேக் டோர் இங்கே கொஞ்சம் கிராக் ஆகிருப்பாருங்க. ஸோ இது மட்டும் தான் ஒரு இஷ்யூ. OnePlus 10 Proன்னு பொறுத்த வரைக்கும் 9 Pro 9R அதுக்கப்புறமா லான்ச் பண்ண ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் O2 ட்ரூ மொபைல்ஸு 37,500 சாம்சங் S22 அல்ட்ரா அப்ராட் வேரியண்ட்டு 5Gலாம் சப்போர்ட் இருக்கும். சிங்கிள் சிம் வேரியண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல கண்டிஷனில் 37,500 தராங்க. ரஷிதா மொபைல்ஸில் எவ்வளோ சொன்னாங்க, 40,000 கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. S22 அல்ட்ரா தான் உங்களோட டிமாண்டுனா நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இருக்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருக்க கடைகளில் இருக்க ஸ்டாக்ஸ், பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் எந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்லா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் நம்ம நல்லா பார்த்து தான் வாங்கி ஆகணும். கொரியர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபோனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாக் வீடியோட லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு ஸ்டாக்கை வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்டாக்கோட கண்டிஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.